Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Taste the daily. Taste the daily. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். கவர்னர் கொடுத்த தொந்தரவு காரணமாக கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போனதன் காரணமாக அங்கேயே முதல்வரெல்லாம் மாற்றி கொஞ்சம் அந்த கட்சியே கிட்டத்தட்ட டிமாரலைஸ் ஆகிடுது. ஆட்சியும் சரியாக நடத்த முடியல. பாஜக பிரச்சாரம் எப்படி இருந்ததுன்னா, அவர் குற்றமே செய்துட்டாரு, அவர் ஊழலே பண்ணிட்டாருன்ற மாதிரி பிரச்சாரத்தை கட்டமைச்சிட்டாங்க. அந்த பிரச்சாரம் மிடில் கிளாஸ் ஹையர் கிளாஸ் மத்தியில் எடுபட்டு சேஞ்ச், மக்களுக்கே கூட ஒரு சேஞ்ச் வேணும்னு விரும்பி இருக்கலாம். ஆம் ஆத்மி தோல்வி காரணமே காங்கிரஸோட கூட்டணி வைக்காதா அப்படிங்கிறாங்க. எதுக்காக சார் காங்கிரஸ் ஆம் ஆத்மியோட கூட்டணி வைக்கணும்? ஆம் ஆத்மி கடந்த முறை 8 சீட்டு தான். ஆம் ஆத்மி இருக்கிறவரே காங்கிரஸ் வளராது சார். அங்க இந்தியா கூட்டணி நம்பி இருக்காம தங்களை தாங்களே செல்வாக்கு வளர்த்து கொண்டு பாஜகவை நேரடியாக கலங்காணணும். ஏன் அகிலேஷ் யாதவும் மம்தாவும் இந்த வாட்டி ஏன் கெஜ்ரிவால் ஆதரிச்சாங்க? டெல்லியில ஏன் நடுநிலையை தானே வைக்கணும், நடுநிலை வைக்கணும் ஏன் ஆதரிச்சாங்க? அப்ப காங்கிரஸ் அவங்களுக்கு பிடிக்காது தானே அர்த்தம். அப்ப அவங்க கூட எதுக்கு சார் இருக்கணும்? அவங்க ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததா குற்றச்சாட்டு அப்படியே மாத்திட்டாங்க. அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அவர் இன்னும் நிரூபிக்கப்படலை. 2Gல என்ன பண்ணாங்க? அதே தான் 2Gல ஆகா ஓகோன்னாங்க. அப்புறம் கோர்ட்ல என்னாச்சு? அங்கே யாரை தேர்ந்தெடுத்தாலுமே இல்லை, அமித்ஷா தான் அங்கே ஆட்சி செய்ய போறாரு. அவர் தான் டெல்லி கவர்மெண்ட் ஆட்சி செய்வார். இனிமேல் ரெட்டை இன்ஜின் கவர்மெண்ட்னா இனிமேல் எந்த தொந்தரவும் இருக்காது. நான் நிதி கொடுக்க மாட்டேன், வெள்ள நிதி கொடுக்க மாட்டேன், கல்வி நிதி கொடுக்க மாட்டேன், ஏதோ அவங்க தான் எல்லா இடத்துலையும் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கணும், அப்போதான் காரியம் நடக்கும்ன்றது. இது என்ன கூட்டாட்சியில்? இது சரியான அணுகுமுறையாது, அது தவறான எண்ணம் சார். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வடக்கே 27 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு பிஜேபி வென்றிருக்கு டெல்லியில். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த தாமரை, அதாவது பிஜேபி வெற்றிக்கான காரணம் என்ன? அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்விக்கான காரணம் என்ன சார்? இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தோல்விக்கான ஒரு காரணம் ஆன்டி இன்குவன்சி. அவருக்கு எதிரான, அவர் ஏற்கனவே 2 தடவை சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டார். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு தடவை 68 இடங்கள் வரையும் வின் பண்ணார். ஒரு இடத்துல ஒரு தடவை 63 இடங்கள் வரையும் வின் பண்ணார், 14, 19. ஸோ இப்போ அவருக்கு கடைசி 3 வருஷம் அவருக்கு நேரம் சரியில்லை. அவருடைய மதுபான கொள்கையில் அவர் ஊழல் பண்ணதா சொல்லி என்ஃபோர்ஸ்மெண்ட்டை சிசோடியாவை பிடிச்சி போட்டாங்க. அதுக்கு முன்னாடி சத்யேந்தர் ஜெயின் அவருடைய மந்திரி ஒருத்தர் இருந்தார். அவருடைய எம்பி சஞ்சய் சிங் உள்ளே போனார், கெஜ்ரிவாலே உள்ளே போனார், அவரும் சிறையில் இருந்தார். ஆனால் அந்த ஒரு பிரச்சாரம் இருக்குல்ல, அது அப்புறம் கடைசி 2 வருஷம் இந்த லெஃப்டினன்ட் கவர்னர் கொடுத்த குடைச்சல் காரணமாக இவங்களால சரியாகவே ஒர்க் பண்ண முடியல, எந்த விஷயத்தையும் பண்ண முடியல. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறதா ஃபைல் போட்டாங்க. ஆனால் இந்த லெஃப்டினன்ட் கவர்னர் அதை அப்ரூவ் பண்ணவே இல்லை. அது இருந்துன்னா ஒருவேளை அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக வாக்குகள் வந்திருக்கலாம். ஆனால் பாஜக என்ன பண்ணாங்க, எஃபெக்டிவாக ஏதோ கெஜ்ரிவால் குற்றம் செய்து தான் ஜெயிலுக்கு போறாருன்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. ஆமாம், அப்படியே குற்றம் சாட்டப்பட்ட நிலையில தான் அவர் இருக்காரு. ஆனால் பாஜக பிரச்சாரம் எப்படி இருந்ததுன்னா, அவர் குற்றமே செய்துட்டாரு, அவர் ஊழலே பண்ணிட்டாருன்ற மாதிரி பிரச்சாரத்தை கட்டமைச்சிட்டாங்க. அந்த பிரச்சாரம் மிடில் கிளாஸ் ஹையர் கிளாஸ் மத்தியில் எடுபட்டுடுது. அவங்க மிடில் கிளாஸ் போன வாட்டி அதிமுக ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த வாட்டி இந்த பிரச்சாரம் இருக்குல்ல, ஊழல்ன்ற பிரச்சாரம், அது எடுபட்டுடுது. ரெண்டாவது டெல்லியில் இந்த கடைசி 2 வருஷம் இந்த லெஃப்டினன்ட் கவர்னர் கொடுத்த தொந்தரவு காரணமாக கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போனதன் காரணமாக அங்கேயே முதல்வரெல்லாம் மாற்றி கொஞ்சம் அந்த கட்சியே கிட்டத்தட்ட டிமாரலைஸ் ஆகிடுது. ஆட்சியும் சரியாக நடத்த முடியல. ஈவன் டெல்லி கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் டெல்லி கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகாரிகளை மாற்றத்துக்கு அதிகாரம் இருக்குலாம் சொன்னபோது கூட உடனே மத்திய அரசு என்ன பண்ணிட்டு சட்டத்தையே மாற்றிட்டாங்க. மாற்றி என்ன பண்ணிட்டாங்க, லெஃப்டினன்ட் கவர்னருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னாங்க. ஈவன் ஒரு பியூனை கூட மாற்ற முடியல. டெல்லியை பொறுத்த மட்டும் என்னென்னா, அங்கே போலீஸ் இருக்குல்ல, போலீஸ் அது கெஜ்ரிவால் கிட்ட இல்லை, அது மத்திய அரசு போயிடுச்சு. அதே மாதிரி லேண்ட் இருக்குல்ல, லேண்டு டெல்லியில் இருக்கிற லேண்டு முழுக்க அது கண்ட்ரோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் கிடையாது, அந்த டெல்லி கவர்மெண்ட் கிடையாது. அது அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி கையில் இருக்குது. அதனால் இவங்களால பெரிய அளவுக்கு அங்கே ஒன்றும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதோ இல்லை ஒரு ப்ராஜெக்ட் நடத்துறதுக்கு லேண்டு வாங்குறதோ அதெல்லாம் பெரிய கஷ்டமான ஒரு காரியமாக இருக்குது. அவங்க ஹெல்த்து, எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட் இந்த 3 விஷயத்தில் பண்ணலாம். ஹெல்த்து, எஜுகேஷனில் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்க 19 வின் பண்ணாங்க. டிரான்ஸ்போர்ட்டில் இலவச பஸ் பயணம் போன்றது பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இலவச குடிநீர் கொடுத்தாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இவ்வளவும் பண்ணினாங்க. இப்போது உரிமை தொகை போன்ற விஷயங்கள், வேறு பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதனால் அதே சமயம் பாஜக இதெல்லாம் எதிர்த்த பாஜக கிட்டத்தட்ட அதே மாதிரி நாங்களும் 2500 ரூபா கொடுப்போம், கேஸ் விலையை குறைப்போம், ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுப்போம்னு அவங்களும் ஆம் ஆத்மி மாதிரி வாக்குறுதி கொடுத்தது மட்டும் இல்லாமல்
இப்போ கெஜ்ரிவால் மேலே வந்து ஊழல் பண்ண மாதிரியே ஒரு அழுத்தமான குற்றச்சாட்டை பிரச்சாரத்தில் வச்சாங்க. அவங்க வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க, சோஷியல் மீடியாவை பயன்படுத்தினாங்க. பிஜேபி 10 சீஃப் மினிஸ்டர், அவங்க 10 சீஃப் மினிஸ்டர் அங்கே ஒர்க் பண்ணாங்க. பிஜேபியோட 10 சீஃப் மினிஸ்டர் அங்கே ஒர்க் பண்ணாங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா மோடியோட இமேஜ், அது தவிர பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் கீழே சித்தாந்த லெவலில் ஆர்எஸ்எஸ் கீழே வேலை செய்கிறாங்க, வீட்டுக்கு வீடு போய் ஆர்எஸ்எஸ் வேலை செய்கிறாங்க. அதனால் இந்த மாதிரியான மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மூலமாகவும் சித்தாந்த ரீதியில் மக்களை வந்து கன்சால்டேட் பண்ணுறது மூலமாகவும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவாலை ஊழல்னு ஒரு முத்திரை குத்துறதுல அந்த பிரச்சாரத்தில் வந்து அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. ஆக்சுவலாக அதன் மூலமாகவும் அவங்க வந்து பாஜகவுடைய வெற்றி சாத்தியமாக இருக்குது என்னுடைய கருத்து. ஆனால் அதே சமயம் கெஜ்ரிவால் செஞ்ச பிரச்சாரம் வந்து எங்களை ஆட்சி செய்யவே விடலை, எங்கள் மேலே வீணாக ஊழல் குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை மக்கள் எடுத்துக்கல. ஏன்னா அவர் 2 வருஷம் ஆண்டுட்டார். அதனால் ஒரு 10 வருஷம் போகிறோம், ஒரு சேஞ்ச், மக்களுக்கே கூட ஒரு சேஞ்ச் வேணும்னு விரும்பியிருக்கலாம். ஆனால் பாஜக என்ன சொன்னாங்க, ரெட்டை இன்ஜின் கவர்மெண்ட்டை கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும்னாங்க. அதாவது மத்தியில் ஆளுற கட்சியே மாநிலத்தில் ஆளணும். அது என்ன கணக்குன்னு தெரியல. பாஜக சொல்கிறது தவறான ஒரு விஷயம். மத்தியில் ஆளுற கட்சி தான் மாநிலத்தில் ஆளணுன்ற கண்ணோட்டமே தவறு. ஆக்சுவலாக எந்த கட்சியும் வேணால் ஆட்சியில் இருக்கலாம், மத்திய அரசு வந்து அதுக்கு உரிய நிதி கொடுக்கணும், அதிகாரத்தை பிடுங்கக்கூடாது, லெப்டினன்ட் கவர்னர் மூலமாக தொல்லை கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான் பாயிண்ட். ஆனால் பாஜக என்டையர்லி வேறு மாதிரி பண்ணுறாங்க. அதுவும் தேர்தலுக்கு முன்னாடி கரெக்டாக 12 லட்சம் வருமான வரி கிடையாதுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. டெல்லியில் முழுக்க மத்திய தர ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே மத்திய தர வர்க்கம் இருக்குல்ல, அதெல்லாம் அது பெனிஃபிட் ஆகுது அவங்க ஆக்சுவலாக. அதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய வாய்ப்புகள் ஏறித்த பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கும் கூட ஆம் ஆத்மிக்கு வந்து கீழ் லெவலில் விளிம்பு நிலை மக்கள், ரிக்ஷா ஓட்டுறவங்க, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க, காய்கறி கடை வச்சிருக்கிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆம் ஆத்மியோட சப்போர்ட்டராக தான் இருக்காங்க. மிடில் கிளாஸ் மாறிட்டான். அவனுக்கு காரணம் இந்த பாஜகவுடைய கெஜ்ரிவால் ஊழல் என்கிற பிரச்சாரம், அப்புறம் இந்த இன்கம் டேக்ஸ் 12 லட்சம் போன்ற விஷயங்கள். அதே மாதிரி ஏற்கனவே அங்கே இருக்கிற கவர்மெண்ட் சர்வன்ஸ் பெரும்பாலும் வந்து பாஜக மைண்டில், ஹையர் காஸ்ட்டும் இப்போ சேர்ந்துட்டாங்க. ஸோ மிடில் அண்ட் ஹையர் காஸ்ட் சேர்ந்த உடனே மிடில் கிளாஸ் ஓட்டு வந்து ஆம் ஆத்மிகிட்டேருந்து நழுவி போச்சு. அப்புறம் காங்கிரஸ் தனியாக போட்டி போட்டுது. காங்கிரஸ் வந்து போன வாட்டி 4% ஓட்டு தான் வாங்கினாங்க, இந்த வாட்டி அது கிட்டத்தட்ட 8% ஓட்டு இருக்கிறாங்க. அவங்க போட்டி போட்டதில் ஆம் ஆத்மி பல இடங்களில் தோற்று போயிருக்கு. ஆம் ஆத்மி தோல்வி காரணமே காங்கிரஸோட கூட்டணி வைக்காதான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பெரும்பான்மையை கிட்டத்தட்ட ஒரு 3000 ஓட்டு 2000 ஓட்டு தோத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ காங்கிரஸ் கூட்டணி இல்லாத ஒரு காரணம் தானே. எதுக்காக சார் காங்கிரஸ் ஆம் ஆத்மியோட கூட்டணி வைக்கணும்? ஆம் ஆத்மி பதவியில் உட்கார வைக்கிறதுக்கு காங்கிரஸ் அதை உதவி பண்ணுமா? ஏன் உதவி பண்ணும்? சம்மந்தம் இல்லாம பிஜேபி நீங்கள் 27 ஆண்டுகளாக வரட்டும் டெல்லியில தலைமையில ஆள முடியாத பிஜேபி வந்துருச்சு இல்ல. என்னைக்குமே ஆம் ஆத்மி காங்கிரஸை ஒத்துக்க போறது இல்லை. காங்கிரஸ் எதிர்த்து வந்த கட்சி தானே ஆம் ஆத்மி. காங்கிரஸ் ஊழல் சொல்லி வந்த கட்சி தானே ஆம் ஆத்மி. அதை எதுக்கு அந்த கட்சியோட கூட்டணி சேர்றதுக்கு இங்கே லோக்கலில் இருக்கிற எந்த காங்கிரஸ்காரருக்கும் விருப்பமே கிடையாது. நீங்கள் பார்லிமெண்ட் தேர்தலில் சேர்ந்தீங்க, ஆனால் தோத்தீங்க, 7 தொகுதியிலும் தோத்தீங்க. பஞ்சாபில் நீங்கள் ஒரு சீட் கூட கொடுக்கல, யாருக்கு? காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல. அப்புறம் எப்படி நீங்கள் உங்களோட ஒன்று சேர முடியும்? இருந்தாலும் சார் இப்போ டெல்லியில் பொறுத்தளவு இப்போ 3வது முறையாக டக் அவுட் ஆயிருக்கு சார். 3வது முறையாக ஒரு எம்எல்ஏ இல்லை. அப்படிங்கும்போது இது இப்போ காங்கிரஸ் பின்னாடி நோக்கி தானே போயிட்டு இருக்கு. இருக்கட்டும், இந்த ஜெயிக்க வாய்ப்பு இருக்குல்ல. இந்த சுச்சுவேஷன் வந்து காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்னு பின்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க சார். ஆம் ஆத்மியை ஓரம் கட்டிட்டு காங்கிரஸுக்கும் பிஜேபிக்குமான ஒரு போட்டி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அந்த மாதிரி போட்டியை கொண்டு வரணும்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க. மாநில கட்சிகள் இனிமேல் நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்ம மாநிலங்களில் வந்து நம்ம தனியாக தான் போட்டி போட்டு நம்ம செல்வாக்கை நிரூபிக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் முடிவு எடுக்கிறாங்க. நான் காங்கிரஸும் ஆம் ஆத்மி கூட்டணி சேர்ந்தாக வச்சுக்கோங்க, அது சக்ஸஸாகவும் வந்திருக்கலாம், ஃபெயிலாகவும் போயிருக்கலாம், சொல்ல முடியாது. பார்லிமெண்ட் தேர்தலில் ஃபெயில் ஆச்சு இல்லை, அது சக்ஸஸாக போயிருந்தா ஆம் ஆத்மின்னு சொல்லியிருப்பான், காங்கிரஸுக்கு உனக்கு நான் 10 சீட் தரேன்னு சொல்லியிருப்பான். அதை வாங்கிட்டு அவங்க நிற்கணுமா? இன்றைக்கி அவங்க 70 சீட்லேயும் போட்டி போட்டாங்கல்ல, 7.5% ஓட்டு வாங்கியிருக்காங்கல்ல. அதனால் நீங்கள் பல இடங்களில் தோத்தீங்கல்ல. காங்கிரஸோட நோக்கம் என்னென்னா ஆம் ஆத்மி வளரக்கூடாது, ஆம் ஆத்மி வளரக்கூடாது. பிஜேபி வந்துருச்சு சார், வரட்டும், பார்த்துக்கலாம், பிஜேபியை கவுண்டர் பண்ணிக்கலாம். ஆம் ஆத்மி கடந்த முறை 8 சீட் தான் ஆம் ஆத்மி இருக்கிறவரையும் காங்கிரஸ் வளராது சார். அங்கே ஆம் ஆத்மி முக்கியமான கட்சியாக இருந்தால் காங்கிரஸ் எப்படி வளருவாங்க? காங்கிரஸ் ஜூனியர் பார்ட்னராக இருப்பாங்க. அவங்க ஆட்சியில் இருந்தவன் சார் 15 வருஷம் ஷீலா தீட்சிதங்க. அவன் வந்து ஆம் ஆத்மிகிட்ட வந்து ஃபீல்டை கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா? இங்கே நாம் தமிழ் ஃபீல்டை கொடுத்துட்டு அதிமுக வேடிக்கை பார்க்குற மாதிரி அது மாதிரி வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் காங்கிரஸுக்கு இல்லை சார். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் காங்கிரஸ் வந்து நார்த்தில் வந்து பல ஏரியாக்களில் இவன் தெலுங்கானாவில் எப்படி தனியாக போட்டி போடுது, கர்நாடகாவில் எப்படி தனியாக போட்டி போடுது, அந்த மாதிரி நார்த்தில் வந்து இந்தியா கூட்டணி அதெல்லாம் நம்பி இருக்காமல் தங்களை தாங்களே செல்வாக்கு வளர்த்து கொண்டு பாஜகவை நேரடியாக கலங்காணணும். எப்படி ராஜஸ்தானில் காங்கிரஸ் நேரடியாக கலங்காணும் இல்லையா, மத்திய பிரதேசில் காங்கிரஸ் நேரடியாக கலங்காணும் இல்லையா, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நேரடியாக கலங்காணணும். இந்த இந்தியா கூட்டணி கட்சிகள், அது மம்தாவாகட்டும், அது கெஜ்ரிவால் ஆகட்டும், இல்லை அகிலேஷ் ஆகட்டும், அவங்களுக்கெல்லாம் காங்கிரஸ் வளர்றது அவங்களுக்கு பிடிக்காது சார். காங்கிரஸ் வளர்ந்தால் அவங்க ஓட் பேங்க் அஃபெக்ட் ஆகும் சார். அவங்களுக்கு காங்கிரஸும் வளரக்கூடாது, காங்கிரஸ் கூட்டணியிலும் இருக்கணும். அகிலேஷ் யாதவும்
மம்தாவும் இந்த வாட்டி ஏன் கெஜ்ரிவால் ஆதரிச்சாங்க டெல்லியில்? ஏன் நடுநிலையை தானே வைக்கணும், ஆமா நடுநிலை வைக்கணும்னு ஏன் ஆதரிச்சாங்க? அப்போ காங்கிரஸ் அவங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் அர்த்தம். அப்போ அவங்க கூட எதுக்கு சார் இருக்கணும்? அவங்க காங்கிரஸ் ஒரு டிசிஷன் எடுக்கணும். இனிமேல் வந்து ஒருவேளை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீங்கள் வேணால் ஏதாவது கூட்டணி வச்சுக்கலாமே தவிர மாநில எலெக்ஷனில் காங்கிரஸ் தனியாக நின்று தன்னோட செல்வாக்கை வளர்க்க வேண்டியது அவசியம். அதுதான் வந்து பிஜேபிக்கு நேர் எதிராக அவங்க செல்வாக்கை வளர்த்தீங்கன்னா தான் நாளைக்கு நேஷனல் லெவலில் நீங்கள் பார்லிமெண்ட் தேர்தலில் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கூட்டணி அமைக்கலாம். உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும். நீங்கள் வந்து மாநில கட்சிகளை எதிர்பார்த்து நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அவங்க கொடுக்குற 2 சீட்டும் 10 சீட்டையும் பார்லிமெண்ட்டில் வாங்கிட்டு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் செல்வாக்கை வளர்க்கணும். அதுதான் இந்த எலெக்ஷன் காமிக்கிற விஷயம். என்னென்னா காங்கிரஸ் தனியாக நின்று தன்னோட செல்வாக்கை வளர்க்கணும். ஆம் ஆத்மி தோற்றத்தை பற்றி காங்கிரஸ் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆம் ஆத்மி வந்து காங்கிரஸோட ஓட் பேங்க் தான் பிடிச்சி வச்சுருக்கான். அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் உட்காரணும். ஸோ இது வந்து ஒரு ஆரம்பமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் இப்போ முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தோத்துட்டாரு, துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா தோத்துட்டாரு. அதில் அதிசயம் மட்டும் இப்போ ஜெயிச்சிருக்காங்க. எப்படி சார் இப்போ ஒட்டுமொத்தமாக முக்கிய அமைச்சர்கள்லாம் தோக்க வேண்டிய காரணம் என்ன? எல்லாமே அதிருப்தி தான் சார். அதாவது அந்த அளவுக்கு வந்து பாஜகவுடைய பிரச்சாரம் அமைஞ்சிருக்கு ஆக்சுவலாக. இவங்க ஒன்றுமே செய்யலை டெல்லிக்கு. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இவங்களை செயல்படாமல் பண்ணது வந்து பாஜக தான். ஆனால் அந்த பிரச்சாரம் வந்து எடுபடலை. ஆம் ஆத்மியோட அந்த பிரச்சாரம் எடுபடலை. அதுக்கு பதிலாக அவங்க சொன்ன ஊழல், கெஜ்ரிவால் ஊழல்ன்ற குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது எடுபட்டுது ஆக்சுவலாக. அது தவிர வந்து அவர் பங்களா கட்டினார், அது கட்டினார். பங்களா கட்டினது சீஃப் மினிஸ்டரோட பங்களா சார். கெஜ்ரிவாலுக்கு பங்களா கட்டல. ஆமாம், சிஎம்முக்கு ஒரு வீடு கட்டினாங்க. அவர் இன்னைக்கு கெஜ்ரிவால் இருப்பார், நாளைக்கு இன்னொருத்தர் வருவார். ஆனால் பிரச்சாரம் எப்படி பண்ணாங்க? தனக்குன்னு ஒரு பெரிய பங்களா கட்டிட்டார் அப்படின்னாங்க. அவர் குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு எப்படி சொன்னாங்க? அவர் ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததா குற்றச்சாட்டு அப்படியே மாற்றிட்டாங்க. அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, அவ்வளோதான். அவர் இன்னும் நிரூபிக்கப்படலை. 2Gயில் என்ன பண்ணாங்க? அதே தான். 2Gயில் வந்து ஆகா ஓகோன்னாங்க. அப்புறம் கோர்ட்டில் என்னாச்சு? அது மாதிரி சொல்லி தானே பிஜேபி ஆட்சிக்கு வந்தாங்க. பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜியே அதுதான். மற்றவங்க மேலே குற்றச்சாட்டு சொல்கிறதோட நிறுத்திக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ குற்றமே செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போன மாதிரி பேசிடுவாங்க ஆக்சுவலாக. அதை எஃபெக்டிவாக பண்ணுவாங்க. சோஷியல் மீடியா இருக்கிறதுனால அவங்க நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க. மைக்ரோ லெவலில் மேனேஜ் பண்ணுறாங்க. ஆள் பலம் இருக்குது, படைபலம் இருக்குது, பணபலம் இருக்குது, எல்லா பலமும் கையில் வச்சுருக்காங்க சார். கீழே RSS ஆளுங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் கிட்ட ஆர்கனைசேஷன் கிடையாது, ஆம் ஆத்மி கிட்ட ஆர்கனைசேஷன் கிடையாது. மக்களே பிஜேபி வேண்டாம்னு ஓட்டு போட்டால் தான் உண்டு. அது மாதிரி தான் 2 தடவை ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போட்டாங்க. சரி, உனக்கு 2 தடவை கொடுத்தாச்சு போகிறோம், நீ ஏதோ ஊழல் குற்றச்சாட்டுலாம் உன் மேலே இருக்குது, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாங்கள் பாஜகவுக்கு கொடுக்குறோம், ரெட்டை இன்ஜின் கவர்மெண்ட்டை பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலான்னு இப்போது பிஜேபிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஜேபி கடுமையான முயற்சிக்கு அப்புறம் 28 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறது வந்து அது கௌரவ பிரச்சனை. அதுக்கு அந்த கௌரவ பிரச்சனை அது வின் பண்ணிடுச்சு. இல்லை, அவருடைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிருக்குல்ல சார்? ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆம் ஆத்மியை டேமேஜ் பண்ணணும், அந்த டேமேஜ் பண்ணுறதுல கரெக்டாக வின் பண்ணிட்டாங்க அவங்க ஆக்சுவலாக. இதில் வந்து 4 முதல்வர்கள் பேர் அடிபடுது சார். அதுலேயும் மெயினாக பார்த்தா இந்த பர்வேஷ் சர்மா தான் இப்போ சிஎம் ஆக போறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவர் தான் கெஜ்ரிவால் எடுத்து போட்டி போட்டாரு நியூ டெல்லி. அதனால அவர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சொல்ல முடியாது பாஜக யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்ட்டு. பட் பர்வேஷ் வந்து முன்னணியில் இருக்கார். அவரே தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அங்கே யாரை தேர்ந்தெடுத்தாலுமே இல்லை சார். அமித்ஷா தான் அங்கே ஆட்சி செய்ய போகிறாரு. அவர் தான் டெல்லி கவர்மெண்ட் ஆட்சி செய்வார். அங்கே இருக்கிற லெஃப்டினன்ட் கவர்னர் இனிமேல் ரெட்டை இன்ஜின் கவர்மெண்ட்னா இனிமேல் எந்த தொந்தரவும் இருக்காது, அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக போகும். வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் தான் நீங்கள் LG மூலமாக எல்லா விதமான பிரச்சனையும் கொடுப்பீங்க நீங்கள். அதுவே தவறு. நீங்கள் அந்த வேற ஒரு கட்சி ஜனநாயகத்தில் ஆட்சிக்கு வரதை தவிர்க்க முடியாது. அந்த கட்சிக்கு வந்து மத்திய அரசு எல்லா விதத்துலையும் உதவி பண்ணணும், அதிகாரத்தை பறிக்கக்கூடாது, நிதி கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் இங்கே எல்லா விதமான பிரச்சனைகளையும் பண்ணுறீங்க. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லேயே நீங்கள் கவர்னர் மூலமாக பிரச்சனை பண்ணுறீங்க. அப்போ LGக்கு அதிகாரம் இருக்கிற இடத்துல எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுவீங்க நீங்கள் ஆக்சுவலாக? அதனால் வந்து இங்கே ரெட்டை இன்ஜின் கவர்மெண்ட்ன்றது பாஜக சொல்கிற அந்த வாதம் வந்து சரியில்லை. ஏதோ வந்து அவங்க தான் எல்லா இடத்துலையும் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கணும், அப்போ தான் காரியம் நடக்கும்ன்றது. இது என்ன கூட்டாட்சியில்? இது சரியான அணுகுமுறையாது, தவறான அணுகுமுறை. இது தவறான எதிர்பார்க்குறாங்க. அது தவறான எண்ணம் சார். மற்ற கட்சிகளும் ஆட்சிக்கு வரும், ஆனால் நீங்கள் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். நான் நிதி கொடுக்க மாட்டேன், வெள்ளை நிதி கொடுக்க மாட்டேன், கல்வி நிதி கொடுக்க மாட்டேன், எல்லாம் கவர்னர் மூலமாக தொந்தரவு கொடுப்பேன் அப்படின்னா இது என்ன விதமான அணுகுமுறை? இது ஜனநாயகத்துக்கு இது ஏற்றது ஒரு விஷயமே கிடையாது. கண்டிப்பா சார். மீண்டும் மற்ற நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Taste the Daily. Taste the Daily. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்